அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹே காய்ஸ், திஸ் இஸ் பிரியங்கா ஃப்ரம் வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026ஓட அட்மிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாஸ் எப்படி சேரணும், டெஸ்ட் எப்படி போக போகுது, ஸோ மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்பீங்க அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது, நல்லா விசிபிளாக பாருங்கள். விசிபிளாக தெரிஞ்சு நல்லா பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2026 தேர்வுக்கு செல்லும் வரை ஒரே கட்டணம். ஸோ நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அது வரைக்குமே ஒரே கட்டணம் தான். ஓகேங்களா? ஸோ ஒரே கட்டணம் நாங்கள் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். மேலும் அதிகரிச்சுலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு 5000 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 வரைக்கும் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே இல்லை நீங்கள் 1000 rupees பே பண்ணுங்கள், 2000 பே பண்ணுங்கள் ஃபார் டெஸ்ட் அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். தேர்வுக்கு செல்லும் வரை ஒரே கட்டணம் செலுத்தினால் அது போதுமானது. தவணை முறையில் கட்டணம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர்த்தால் ஃபுல் அமௌண்ட் இனிஷியேட் பண்ணி பே பண்ணி கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக இந்த தவணை முறையில் கட்டணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்களுமே இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கான்செப்ட், என்னென்ன யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு என்னென்ன சலுகைகள், என்னென்ன கான்செப்ட் நடக்குது, கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ், ரெக்கார்டிங் கிளாஸ். ஸோ ரெகுலர்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸ் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் அனுப்பிச்சி விட்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட அது ஒரு டவுட்டாகவே கேட்டிருந்தீங்க, மேம் ரெக்கார்டடாக அப்படி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா? ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. அது கிடையாது. நான் லைவாக ஆன்லைன் கிளாஸஸ் போகும். த்ரூ த கூகுள் மீட்டில் கிளாஸ் போகும், லைவ் செஷனாக போகும். அந்த லைவ் செஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் போஸ்ட் பண்ணுவேன். கிளாஸும் போகும், ரெக்கார்டட் கிளாஸும் சென்ட் பண்ணுவேன். ரெக்கார்டட் கிளாஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க, குழந்தைங்க வச்சுக்கலாம், நிறைய பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, அந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டுக்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் கிளாஸில் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் மெட்டீரியல் மூலிமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்ஸை மறுபடியும் நீங்கள் காதில் கேட்டுக்கலாம். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஸோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சம்திங் எல்ஸ் அவங்களால அந்த டைமில் அட்டன் பண்ண முடியலன்னா அந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனல் கண்டிப்பாக உண்டு. ஆன்லைன் கிளாஸும் ரெகுலராக போகும். த்ரூ த கூகுள் மீட்டில் கிளாஸ் போகும். அண்ட் எங்கிட்ட பார்த்திங்கன்னா 2 குரூப் இருக்குது. ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பு, இன்னொன்று டெலிகிராம் குரூப்பு. வாட்ஸ்அப் குரூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ்க்கான லிங்க்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கூகுள் மீட் கிளாஸ்க்கான லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். டெஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணுவோம். இன்ஃபர்மேட்டிவான கான்செப்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு. டெலிகிராம் குரூப் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் ஷேர் பண்ணுறது. ஏன்னா ஒரு 2 hours பக்கமாக 1.5 hour கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ்க்கு உரிய ரெக்கார்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 1 minute மேலே சென்ட் பண்ண முடியாது. ஸோ 1.5 மணி நேரம் கிளாஸு கண்டிப்பாக சென்ட் பண்ண முடியாது. ஸோ த்ரூ டெலிகிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு. நெக்ஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இனிஷியேட் பண்ணி நீங்கள் பே பண்ணோன்னே நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிடுவேன். போஸ்டலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு போஸ்டல் மூலிமா ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீட்டிலே ரிசீவ் ஆகிடும், உங்களோட அட்ரஸ்க்கே ரிசீவ் ஆகிடும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 புக்ஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 5 புக்ஸில் 10 units. ஸோ எத்தனை பக்கம் வரும்னா 1400 pages அண்ட் அபவ்.
ஸோ 1400 பேஜஸ் அண்ட் அபோவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜஸ் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு 10 யூனிட்ஸுமே ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு எப்படி போகும் அப்படின்னா த்ரூ த கூகுள் ஃபார்ம் வழியாக தான் போகும். ஓகேங்களா? ஸோ வீக்லி நான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ வீக்லி சாட்டர்டே ஆனால் டெஸ்ட்டு நடக்கும், மண்டே ஆனால் டெஸ்ட் டிஸ்கஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு என்ன மாதிரி போகும்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு அண்டு எக்ஸாமில் இறங்கும்போது டெஸ்ட் பேட்ச் போடுவேன். அந்த டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெஸ்ட் எல்லாமே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியலு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொஷின் அபவ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? 2000 கொஷினுக்கு மேலேயே உங்களுக்கு வரும். 2000 அப்படியே அக்யூரேட்டாக 2000 கிடையாது, அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ப்ராக்டிஸிங் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கோம். என்ன தான் வந்து நம்ம படித்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ என்னோடய கோச்சிங் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு மெயினாக எடுத்துருவோம், ப்ளஸ் டெஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னோடய சேனல் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். என்னோடய டெஸ்ட் லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அந்த டெஸ்ட் லிங்க்கில் வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே நல்லாவே நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ரொம்ப டீப்பாக தான் நான் எடுப்பேன். என்னோடய கொஷின்ஸே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னாலுமே எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜ் கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணி பார்த்துட்டு வர்த்தபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வர்த்தபுளாக இல்லைனாலுமே ஐ டோன்ட் கேர், பட் வர்த்தபுளாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டெஸ்ட்டு சீரீஸ் அந்தளவுக்கு தரமாக இருக்கும் எங்களுது. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே ரெகுலராக கிளாஸ் நடக்கும். சண்டே மட்டும்தான் லீவ். அதுவும் எக்ஸாம் நெருங்கும் போது சண்டேவும் உங்களுக்கு நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுவேன். டைமிங் 7:30 PM to 9 PM. ஸோ நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து மார்னிங் எல்லாம் பிஸி ஸ்கெடியூல் ஒர்க் போவீங்க, ஸோ உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஈவினிங் இஸ் அ கிளாஸ். வீக்லி சாட்டர்டே ஆனால் வீக்லி டெஸ்ட்டு நடக்கும். மண்டே டெஸ்ட் டிஸ்கஷன். டெஸ்ட்டு சாட்டர்டே எழுதுவீங்க, சண்டே லீவு. மண்டே நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டிஸ்கஷன் பண்ணி அப்படியே கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ். நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு டவுட்டாகவே கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேம் எனக்கு கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, டைம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சில பேர் எங்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன கோரிக்கை வச்சுருந்தீங்க, மேம் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன், பட் ஸ்டடி மெட்டீரியல் வேணாம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி போன இதில் நான் UGTRBக்கு வந்து நான் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து தேவைப்படாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் ஒரு சிஸ்டம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாட் இஸ் இட் சிஸ்டம் இஸ், ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு. ஆக்சுவலி கிளாஸஸ்லாம் என்னென்ன போகும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியலு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் பேட்ச், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து மேம் எனக்கு ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும், டெஸ்ட் கூட எனக்கு அந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஃபீஸ் மீன்ஸ் ஒட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல். ரெக்கார்டட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோட சேர்த்தே ரெக்கார்டர் வந்துடும். ஓகேங்களா? அது தனிங்கிறது கிடையாது, ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ரெக்கார்டட் கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்துனா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, டெஸ்ட் பேட்ச். மேம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்லாம் எங்கிட்ட இருக்குது மேம், ஸ்டடி மெட்டீரியல் எனக்கு தேவைப்படாது, பட் எனக்கு கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படும், ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் எனக்கு தேவைப்படும் அப்படின்றவங்க இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக எங்கள் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. புதுசாக வந்து படிக்கிறவங்க, புதுசாக மெட்டீரியல்ஸ் இல்லாதவங்க மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு கிளாஸ் வேணாம், எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அண்ட் ஆல்சோ என்னால் படிக்க முடியல, கிளாஸ் வந்து நான் அப்சர்வ் பண்ண முடியாது, பட் எனக்கு ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போதும் அப்படின்றவங்களுமே உங்களுக்கு தனி ஃபீஸ் வந்து கொடுக்கப்படும்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து கோர்சஸ்க்கான ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தெரியும் 8056713273. ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னென்ன வந்து கோர்சஸோட டிஸ்கவுண்ட் போகுது, ஸோ என்னென்ன கான்செப்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலே வந்து உங்களோட குவேரிஸ் வந்து எனக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ யூஜிடிஆர்பி சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ அதனால் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாட்கள் மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பீரியட் அப்போ மேம் நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு அப்படி தான் பண்ணீங்க. நோட்டிஃபிகேஷன் பீரியட் வந்தோன்னு தான் மேம் எங்களுக்கு டெஸ்ட் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ அது மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா பிஜிடிஆர்பி எழுதும் போதே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இல்லை மேம் நாங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூஷனையும் ஜாயின் பண்ணி நாங்கள் படிக்க தயாராக இல்லை, ஸோ நாங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறனாலுமே இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் செல்ஃபாக படிக்கவங்க கூட சீக்கிரமாக படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா யூ கேன் கால் மீ 8056713273 at any time. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.